நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் தொடர்பை பற்றி சிறப்பித்து சொல்கின்ற பொழுது, அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹத்தாயா, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நற்செயலை சொல்லவா, உங்களுடைய நன்மை உயர்த்தப்படும், உங்கள் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயரும், அத்தகைய சிறந்த நற்காரியங்களை பட்டியலிடவா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரின் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தாருல் குதா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்காக அதிகமாக நடங்கன்னாங்க. உங்கள் நடையை பள்ளிவாசலை நோக்கி அதிகப்படுத்துங்கள். அடிக்கடி பள்ளிவாசலுக்கு வாங்க, அது நடந்து வாங்க. பள்ளிவாசலுக்கும் உங்களுக்குமான நடையை அதிகப்படுத்துங்கள், அது உங்களுடைய பாவங்களை போக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்சார் நபி தோழர்களில் சிலர் பனு சலமா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது. அல்லாஹு அக்பர்னு தொழுகைக்கான முதல் தக்பீரை இமாம் சொல்கிறார் அல்லவா, அதான் தக்பீர் தஹரீமா, அது தவறி விடுகிறது. பனு சலமா கோத்திரத்தார்களுடைய வீடுகள் தூரமாக இருக்கிறது. அங்கிருந்து கொண்டு பாலைவன மணலில் நடந்து பள்ளிவாசலுக்கு வரணும். அப்படி வருகின்ற பொழுது ஜமாத் தொழுகை தவற விடவில்லை, தக்பீர் தஹரீமா தவறி விடுகிறது. அவங்களுக்குள்ள வருத்தம், தக்பீர் தஹரீமா தவறிடுது, ஆரம்பத்திலிருந்து இமாமோட நம்ம நிக்க முடியலையே, அப்ப என்ன பண்றாங்க, நம்ம வீட்டை மாத்திடுவோங்களாம். பனு சலமா கோத்திரத்தார்கள் தங்களுடைய வீடுகளை மாற்றும் முடிவை எடுக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் தங்கள் வீடுகளை பார்க்கிறார்கள். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனத்துக்கு வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், பனு சலமா கோத்திரத்தார்களே, உங்கள் வீடுகள் அங்கேயே இருக்கட்டும், நடந்து வாங்க. துக்தப ஆசாருக்கும், நீங்கள் நடந்து வருகிற ஒவ்வொரு நடையும் அல்லாஹ்விடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படும். மறுமையில் உங்களுக்கு நன்மை. வெயில் என்றால் கடும் வெயிலாக இருக்கும், குளிர் என்றாலும் கடும் குளிராக இருக்கும். அவற்றை பொருட்படுத்தாமல் பள்ளிவாசலுக்காக நடந்து வந்து ஜமாத் தொழுகையில் இணையக்கூடிய நன்மக்களாக அவர்கள் இருந்தார்கள்.